மைடியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என் தம்பியோடைய ஸ்டோரியை அப்படி பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் ரொம்ப ரொம்ப நல்ல பையங்க. ஒரு நல்ல பையன் இந்த பூமியை விட்டு போயிட்டான்னு சொல்லும்போது மனசெல்லாம் அப்படியே இருக்குதுங்க. ஓகே, நான் சொன்னேன்லங்க, அந்த ஷர்மின்ற ஒரு பொண்ணு என் தம்பி டீப்பாக லவ் பண்ணிவிட்டு என் தம்பிக்கு அல்வா கொடுத்துட்டு என் தம்பியோட ஃப்ரெண்டு ஒருத்தன் சதீஷ்ன்ற பையனை கல்யாணம் பண்ணிவிட்டு இப்போ லண்டனில் போய் செட்டில் ஆகிட்டா. ஆனால் பாதிக்கப்பட்டது யார்? நம்ம ஹீரோ செந்தில் தான். கடைசி வரைக்கும் அவன் மறக்கவே இல்லைங்க. ஓரளவுக்கு சரி ஓகே இது இப்படியே இருக்கட்டும், இவனை இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அம்மாவும் இவனுக்கு வந்து பொண்ணு பார்க்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இவனுக்கா இந்த இந்தியாவிலேயே எங்கேயுமே இந்த உலகத்தில் பொண்ணே கிடைக்கலங்க. எத்தனை பொண்ணு பார்க்க போவோம், எதுவும் நெக்லெக்ட்லாம் பண்ண மாட்டோம். அவங்க கொஞ்சம் மார்க்ஸு இப்படியெல்லாம் இருக்கனால அதுங்க வேணான்றுங்க. ஆனால் நாங்கள் பார்க்க போகிற பொண்ணுங்களுக்கெல்லாம் அவங்க வீட்டில் அந்த பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆகிடும். பட் செந்திலுக்கு ராகு கேது தோசை இருந்தது. ஒரு கட்டத்தில் எனக்கு பொண்ணே வேண்டாம், நான் இப்படியே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைஃப் போயிட்டே இருந்தது. மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கண்டினியூஷன் சாரி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன்.